நியூஸ் செவன் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஒரு நிகழ்ச்சி நம் மனதில் மாற்றத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. ஆச்சரியம்தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்னு சொல்கிறதுக்கு சத்தியமான சாத்தியம்தான். நீங்கள் மிகச்சரியான ஜோதிடரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் மிகச்சரியாக கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவார். இல்லை டூஸ் ஆர் டோன்ட் சொல்லிடுவார். இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. மிக எளிமையான பரிகாரம் தான், ஆனால் தருவதோ மிகப்பெரிய மாற்றங்கள். பலரது வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி வைத்து சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி தந்த கோவை பண்டிட் விஜய் அவர்கள் இன்று நம் நிலையத்தில் தன் அனுபவங்களோடு காத்திருக்கிறார். அவரை வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நியூஸ் செவன் நேயர்களுக்கு அன்பான அடியனின் அன்பான கோடான கோடி வணக்கங்கள். உங்களுடைய அனுபவங்களை 4 வால்யூம் புத்தகமாக போடலாங்க. நான் இப்படிதான் இல்லை, இது புத்தகம் எழுதுங்கிறது எங்கெங்கே எதை தேடுனீங்கன்னு இன்னைக்கு ஒரு நினைச்சா உங்களுக்கே தெரியாது. சிலது உங்களை தேடி வந்தது, சிலதுக்கு நீங்கள் ரொம்ப தேடி போனீங்க. ஆனால் அதனுடைய பலன்கள் உங்களுக்குன்னு இல்லை, உங்களை தேடி வர்றவங்களுக்கு இன்னும் எளிமையாக்கிறீங்க. கடகடன் முடிச்சுட்டு நீங்களே ஒரு முறை சொன்னீங்க, ஐயா நான் பெரிய பரிகாரங்களை அதிக செலவெல்லாம் பண்ணுறதா என் நேர்கள் கொண்டே போக மாட்டாங்க, ஏன்னா அதனால பலன்கள் பாவங்கள் தான் எனக்கு வந்து சேர்ந்துடணும். ஓப்பனாக ஒரு விஷயத்த சொன்னீங்க. இறப்பு என்பது மனிதன் பிறக்கும் போதே உறுதியான ஒன்று. என்ன மாதிரி அப்படிங்கிறது எப்போங்கிறது தான் நான் தெரியாமல் இருக்கு. படத்தில் எதிர சொல்கிற மாதிரி தான், இறக்குற காலம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்கிற காலமே நரகமாயிடும். ஆனால் ஜோதிடருக்கு தெரியும், அதை மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விபத்தில் இறப்பு இருக்குது, சூசைட் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி இறப்பு. இந்த ஆத்மாக்கள்லாம் என்னங்க? என்னை பொறுத்தவரை தற்கொலை மரணங்கிறது முட்டாள்தனம். அது பண்ணா பல பரப்படுக்க வேண்டி வரும். ஆனா நம்ம கிரகம் தூண்டும், அதை மாற்றிக்கொள்ளணும். மாத்தாம எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஃபேஸ் பண்ண முடியாம எந்த ஒரு விஷயமும் இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஆமா. இப்ப உதாரணமா ஒரு ஹாரஸ்கோப்பு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, குடும்பமே தற்கொலை பண்ணணுங்கிறாங்க. பாருங்க, இந்த ஊரை விட்டு எங்கேயா கண்காணாமல் போயிருங்க, ஆதார் கார்டு எதையும் யூஸ் பண்ணாதீங்க. கடன் வாங்கிட்டாங்க, நெருக்கடி. ஆதார் கார்டு யூஸ் பண்ணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மாட்டிடுவாங்க. நிச்சயமா. அதெல்லாம் தூக்கி போட்டு, செல்ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கிளறி போட்டுருங்க. இடம் மாதிரி போங்க, வேற சூழ்நிலை மாறும். இன்னைக்கு கூர்க்கு பகுதியில் அவங்க ஒரு தோட்ட வேலை செஞ்சு அந்த குடும்பமே பழச்சிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்காங்க. அது பெரிய உயிரோட இருக்காங்க. இது போய் 2 வருஷம் கழிச்சு, 2-3 வருஷம் கழிச்சு இப்போ சமீபத்தில் அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க, ஐயா ஓரளவுக்கு நல்லா வந்துட்டோம். 3 வருஷத்துல எவ்வளோ பெரிய மாற்றம். 3 வருஷம். அந்த பாருங்க, அவர் வந்து நம்ம இங்கே மனிதர் தான், நம்ம தமிழர் கன்னடர்னு பேசிட்டு இருக்கோம். அந்த கூறு பகுதியை சேர்ந்த அவர் கன்னடர் தான், பிறப்பால் கன்னடர். 2 சென்ட் இடம் வாங்கி தர்றேன், வீட்டை கட்டிட்டு இங்கே உட்காரு, கஷ்டப்படாத. யார் சொல்லுவா? யாருக்கோ பண்ண நன்மை அங்கே வந்து காப்பாற்றுவார். அவரு கர்நாடகத்துக்காரரு. அவர் வந்து அந்த ஏரியா கவுடா, அந்த இனத்தை சார்ந்தவர். இவர் சம்மந்தமில்லாத ஒரு இனத்தை சார்ந்தவர். இவர் எங்கிருந்து அங்கே போறாரு. இவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். குடும்பத்தோட இன்னைக்கு அங்கே வாழ்றாங்க. ஒரு நிமிஷத்துல அந்த முடிவு மாறிடுங்களா? இந்த மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க. இடம் மாறினா ஜெயிப்பீங்க, இடத்த மாறிடுங்க. உறவுகிற எல்லாத்தையும் வெறுத்துட்டு போற ஜாதகம். யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எங்க போறாட்டையும் சொல்லாதீங்க, யாரோட தொடர்பு வச்சுக்காதீங்க. நீங்க எந்த ஊரும் கூட என்கிட்ட சொல்லாதீங்க. இங்க இருந்து கூர்க்கு பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களா கூப்பிட்டு சொன்னதுனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொண்டு அவங்க என்னுடைய நம்பர், அலுவலக நண்பரை கூப்பிட்டு வந்துட்டோம், நீங்க நல்லா இருக்குங்க ஐயா. இப்ப அவர் என்ன கேட்கிறாரு, என் பையனுக்கு ஏதாவது பொண்ணு அமையுமா ஐயா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் எந்த ஊர்லயும் பொண்ணு கேட்க, காலம் வரும், கவலைப்படாதீங்க, பொறுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யுங்க. அந்த ஏரியாவிலேயே ஏதாவது பொண்ணு கிடைச்சா கட்டிக்கோங்க, ஒரு ஏழை பொண்ணா இருந்தாலும் கட்டிக்கோங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில உயிர் கொடுத்த ஊர். அது ஆமா, உங்களுக்கு உயிர் கொடுத்த ஊர். அது உண்மையிலே கூருக்கு உயிரோட்டமான ஊர் தான். கூருக்கெல்லாம் பரிகாரமாலாம் இருக்குங்க ஐயா. நீங்க சொல்லியிருக்கீங்க ஐயா. ஒரு இடம் மாறி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது மனசு மாறி இருக்கு ஐயா. மனசு மாறிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த சம்பவம். நீங்க சித்தர்களை பத்தி பேசுனதுனால, உயிரோட இருந்த சித்தர் இன்னைக்கு இல்ல. அவரு ஃபர்ஸ்ட் வந்து
நான் வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சேன் அந்த நேரம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல வந்து பரிகாரம்னு ஒரு வகுப்பு எடுத்தேன். அது எல்லாம் அந்த பரிகாரம் ஒரு கான்செப்டை அதை எடுத்தேன். அதை இவங்க பிடிஎஃப் எல்லாம் விடுறாங்கன்னு தெரிஞ்சு அடுத்தவங்க விட போறாங்கன்னு தெரிஞ்சு புறத்தையில க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டேன். இப்ப அந்த பரிகாரமே நான் யூஸ் பண்றது இல்லை, அதெல்லாம் எதுவுமே நான் யூஸ் பண்றது எல்லாமே மாத்திட்டேன். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இதான் பரிகாரம்னு, உலகம் பெருசுன்னு அவங்க நினைச்சுக்கல. அப்ப அவங்க மைண்ட் எவ்வளவு இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இது சாபம் வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இது ஒருத்தர் மனதளவுல கொடுக்குற சாபம். இத்தனைக்கு ஜோதிட துறையில இருந்துகிட்டேன், ஜோதிடத்துறையில இருந்தே இது செய்யறாங்களே அப்படின்னு சார் பயன்படுத்தினா பரவாயில்ல. அதை போய் மிஸ்யூஸ் பண்ணி மீடியால பேசுறது, மிஸ்யூஸ் பண்ணாங்க மீடியால பேசினா அப்ப என்ன அர்த்தம்? நான் அதுல க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு வகுப்பு திண்டுக்கல்ல வகுப்பு எடுக்கிறதுக்காக ஒரு சூழல் ஏற்படுது. அங்க வகுப்பு எடுக்கிறதுக்காக நான் போறேன். நல்லா கேட்டுக்கோங்க, அன்னைக்கு என்னுடைய பொருளாதார நிலைமை 0. என்ன செய்ய போறேன்னு தெரியாது. இது நான் தெரிஞ்சு போகல, தெரியாம போனது. அப்ப என்னுடைய சக நண்பர் திண்டுக்கல்ல அவர் என்ன பண்றாரு, காலையில வாங்க நம்ம அந்த திண்டுக்கல்ல அம்பாள் கோயில், நல்ல அபிராமி கோயில் போகலாம் அப்படின்னாங்க. அபிராமி இங்க இருக்கான்னு, அபிராமி இங்க, ஏன்னா திருக்கடையில போகணும், அபிராமி இங்க இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பகவானை கும்பிட்டுட்டு அபிராமி அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே தாயி அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கோயில் பக்கத்துல ஒரு கடை வீதியில ஒரு சந்தில கீழே படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை பார்ப்போன்றாங்க. அவர் சித்தர், ஒரு இராணுவத்துல பணிபுரிஞ்சவர். அங்கிருந்து சித்தம் தெளிந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க திண்டுக்கல்லுக்கும் நிறைய யோகிகளுக்கும் நிறைய தொடர்பு. இந்த பழனிமலையை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள் கோட்டோரமா வெறும் அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டை ஓத சாமிகள் சொல்லி நான் ஒரு முறை அங்கேயும் போயிருக்கேன். அதெல்லாம் 2வது கட்டத்துல அன்னைக்கு தான் போனது. அதெல்லாம் அதுக்கு முதல் நாள் போனது. அப்ப இங்க அவரை வந்து பார்ப்போம் பிச்சை சாமிகள். நான் அவரை யூடியூப்ல பார்த்திருக்கேன். அப்ப பாருங்க, அவர் சித்தருங்கிறது ஒரு சான்று. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவரை பார்த்துட்டு இருக்காரு, போடாங்கிறாரு. காவல்துறை அதிகாரி அவர் வந்து ஒரு கும்பிடுறாரு, நமஸ்காரம் பண்றாரு, பார்த்துட்டு போடா அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சித்தரா இருக்க போய் தானே அவருக்கு எல்லாரையும் சராசரி மனிதனா பாக்குறாங்க. அப்போ நான் அங்க போய் நின்று பார்த்துட்டே இருக்கேன். நானும் என்னுடைய நண்பரும் நின்று பார்த்துப்பேன். ஒண்ணு இல்ல போடா அப்படிங்கிறாரு. வருது. ஒண்ணு இல்ல போடாங்கிறாரு. இல்ல யாருக்கும் சொல்ல மாட்டாருண்ணா, வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அபிராமி கோயில் வாசல்ல நல்லா கேட்டுக்கோங்க, செப்பலை கழட்டி விட்டு உள்ள போய் சாமியை கும்பிட்டு வெளியே செருப்பு காணாம போச்சு. முதல்ல அது இல்லாம போச்சு. ஒண்ணு இல்லாத செருப்பு இல்லாம போச்சு. செருப்பு காணாம போச்சு. என்னன்னா செருப்பு காணாம போச்சு, சந்தோஷம் விடுங்க அப்படின்ட்டேன். வந்து அங்க வந்து திண்டுக்கல்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு அங்க வந்ததுக்கு பிறகுதான் 5-6 மாசம் மட்டன்னு எல்லாம் வெளியே வந்து பெரிய லெவலுக்கு நீ கொண்டு வந்து நியூஸ் 7 தொலைக்காட்சியில கொண்டு வந்து என்னை இங்க உட்கார வச்சிருக்கேன். அதனால நான் எப்ப எல்லாம் அந்த திண்டுக்கல் கிராஸ் பண்றனோ அவருடைய ஜீவ சமாதி 2வது அலையில தான் அவர் சமாதி ஆனார். அப்ப அங்க சமாதிக்கு நான் போயிட்டு வருவேன். லக்னத்தில் யாருக்கு சனி இருக்கிறதோ, லக்னத்தில் யாருக்கு விரையாதிபதி இருக்கிறார்களோ, சனிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். செவ்வாய் வந்து யுத்தம் செய்யக்கூடிய கிரகம், போராடக்கூடிய கிரகம். இங்க கேது யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்ள, திண்டுக்கல் பகுதியில ரெட்டியார் சத்திரம் பகுதியில தான் அவருடைய சமாதி இருக்கு. பிச்சை சுவாமிகள், அவரையும் கும்பிடலாம். அதுக்கு பிறகு அங்கிருந்து உள்ள போனீங்கன்னா அவரு மௌனஜோதி நிர்வாண சுவாமிகள், மௌனஜோதி நிர்வாண சுவாமிகள். இந்த மௌனஜோதி நிர்வாண சுவாமிகளுக்கு சனி சூரியன் கேது காம்பினேஷன் நீர் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இவர் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆவார். சனி செவ்வாய் கேது தொடர்பு கொண்டாலே பிச்சை சுவாமிகளுடைய ஜீவ சமாதி மாற்றத்தை தரும். அவங்களுக்கு அந்த திசையோ புக்தியோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் விளைகிறோம். எனக்கு அவரை தரிசனம் கிடைச்ச பிறகுதான், நான் ஒரு முறை தான் அவரை பார்த்திருக்கிறேன். அந்த தரிசனத்துக்கு பிறகுதான் நான் மிகப்பெரிய ஒரு லைஃப்ல எனக்கு சேஞ்சஸ் ஏற்பட்டது. இது ஒரு அனுபவம். இன்னொருத்தருக்கு சித்தரை பத்தி கேட்டதுனால இன்னொருத்தருக்கு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் வந்து சென்னையில தான் இருக்காரு. இந்த சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு சென்னையில இருக்காரு. எங்க ஊர்ல இருந்து சக நண்பர்களுக்கு அவரை தெரியாது. அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்ப சனி செவ்வாய் கேது காம்பினேஷன் ரொம்ப முடியல, போராட்டம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஜீவனம் பண்ண முடியல, என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் ஓடலை. கசவனம்பட்டி சாமியை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, மௌனஜோதி நிர்வாண சாமி. சரி, அது நீர் வீட்டோட தொடர்பு கொள்ளும். மௌனம்னா கனகம்பட்டிக்கும் கசவனம்பட்டிக்கும் ரெண்டுக்கு நடுவுலதான், அது பக்கத்துல இவர் இருக்கா பிச்சை சாமிகள். அப்ப இவரு நான் என்ன பண்றேன்,
நேரா பாண்டிச்சேரி போங்க. பாண்டிச்சேரியில கம்பளி சித்தர்னு ஒரு ஜீவசமாதி இருக்கு. கம்பளி சித்தர், அது போயிட்டு வாங்க, ஜெயிப்பீங்க போங்க. அது போயிட்டு வந்த பிறகு, அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலை கிடைச்சிச்சு. ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைச்சிருச்சு. ஒரு ஷிப்பிங் கம்பெனில கிட்டத்தட்ட 2 வருஷமா வேலை இல்லை அவருக்கு. அவர் வந்து என்ன ஜாப்னா, அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் டீல் பண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்களே, கார்கோ இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுல வேலை பார்த்துட்டு இருந்தா 2 வருஷம் பொழப்பு இல்ல. போய் கம்பளி சித்தர் ஜீவசமாதி லாஜிஸ்டிக்ஸ், கரெக்ட் லாஜிஸ்டிக்ஸ். அவருக்கு விருச்சிகத்தோட சனி செவ்வாய் கேது இருக்கும். ஏன்னா விருச்சிகம் சேரி வீடு, அது சேரின்னு சொல்ல, கழிவு நீர், குட்டை, சாக்கடை, எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, சேரின்னு சொல்லக்கூடாது. அப்ப அங்க செவ்வாய் சனிங்கிறது ஆண்டி பாண்டி. அப்ப அது கேது தொடர்பு. அப்ப விருச்சிக லக்னத்துக்கு 6 கூடயும் செவ்வாய், 3 கூடயும் சனி, 3 முயற்சி, 6 தடை. செவ்வாய் சனி தடை. கேதுங்கிறது சனி செவ்வாய் தான் கம்பளி. கேதுங்கிற யோகி சித்தர். அப்ப கம்பளி சித்தர் பாண்டிச்சேரி, செவ்வாய் சனி ஆண்டி பாண்டி, பாண்டிச்சேரியில கம்பளி சித்தர் ஜீவசமாதி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து வேலை கிடைச்சிருக்கீங்க. ஒரு 10 நாள் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். சில இது இந்த நேரம் மைண்ட்ல வரும். உங்க குடும்பத்துல ஒரு சித்தர் இருக்கிறாரு, அவர் தானே உங்களை இயக்குறாரு. 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா வேலுசாமிகள், அவங்க கட்டபொம்மனுடைய காலத்துல வாழ்ந்தவங்க, அந்த பீரியடு வாழ்ந்தவங்க, அந்த பீரியடு வாழ்ந்தவங்க. அமர்ந்த நிலையில சித்தியா இருக்குன்னு அமர்ந்த நிலையில உட்கார்ந்தவர் அவரு. இப்ப யாரா அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்களே? போன வாரம் கூட போயிட்டு இருந்தேன் நானு. நீங்க உங்களை இல்லாதவங்க சொல்றேன். எங்க உறவுகள்லாம் போறாங்க, வைக்கிறாங்க. பப்ளிக் யாருக்கு தெரியாது. பப்ளிக் யாருக்கு தெரியாது. 7 தலைமுறை தாண்டிட்டாரு அவரோட இருந்தவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாது. எங்க உறவுகளுக்கே அது உட்கார வச்சு சமாதி பண்ணது தெரியாது. நான் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். இது என்னுடைய குருநாதர் வந்து, அவரை வந்து நான் சந்திக்கும் பொழுது, அவரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னுடைய சக நண்பர் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஏதாவது பூஜை கீஜை செஞ்சு கொடுங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க ஒரு இஸ்லாமியர் வணக்கம் சொல்லுவாங்க, அது நடந்தது. அப்போ ஒரு பூஜை செய்யக்கூடாது, இவருக்கு போய் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை வழிபாடு செய்ய, நான் ஆல்ரெடி கும்பிடுறேன், இந்த நாள்ல கும்பிடுங்கன்னு. அதுதான் உங்களோட விஷயம். எப்போதும் போறதை விட நீங்க சொல்ற நேரத்துல போகும்போது அந்த ஸ்பார்க் வந்துருது உங்களுக்கு. அப்ப இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித மாதிரியான சித்தர்கள் அவங்களுக்கு வந்து, அது சித்தர்களே ஒரு பரிகார சித்தர்களாவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பெரிய அந்த பேரு, அந்த கிரக சேர்க்கை, இதெல்லாம் அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அத்தனையும் பார்த்து தான் நான் சொல்றேன். பார்த்து தான் சொல்றேன். இப்ப ஒருத்தருக்கு வந்து சனி சூரியன் காம்பினேஷனு, கேதுவோட தொடர்பு. அப்ப சிவானந்தருடைய ஜீவசமாதி போங்க. சனி சூரியன் ஆனந்த், சூரியன் சிவன். அப்ப சிவானந்தர் அதுக்கு போயிட்டு வாங்க, இது போயிட்டு வாங்க. ஒரு ஜாதகம் பாருங்க, வராகி சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சமாதிக்கு போங்க. அவர் ஜாதகத்துல வந்து காகபூஜண்டர் வரும், காகபூஜண்டர் வரும். சனிங்கிற காக்கா, 3ஆம் இடத்துக்கு தொடர்பு. 3ஆம் இடம் சோல்டர், கை, பூஜம். கேது யோகி. அப்ப 3ஆம் இடத்துக்கு சனி கேது தொடர்பு அங்க இருக்கு. காக பூஜண்டர், அவ்வளவுதான். 3 கை, 3 சோல்டரு, அதுக்கு பேர் புஜம்னு சொல்றோமா இல்லையா? அப்படி மாறும், அப்படி டோட்டலா மாறும். பக்தி மார்க்கம் ஒண்ணு, ஞான மார்க்கம் ஒண்ணு. இப்ப வேதாத்திரி மகரிஷி அமைப்புலயும் நிறைய பேர் தியானங்கள் எடுத்துக்கிறாங்க, உடற்பயிற்சிகள் செய்யறாங்க. அந்த சைட்லயும் நீங்க போய் உடம்ப சரி பண்ணீங்க, மனசை தியானம் எடுத்துக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு உண்டு. ஒரு ஜாதகத்துல பாருங்க ஐயா, நல்லா கேட்டுக்கோங்க. 3ஆம் இடம் தான் இங்கிலீஷ்ல 3யா, குருதான் வேதம். 3ஆம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் 9ஆம் இடம். 5, 9 வேதம்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும். அப்ப 3 3யா, 3 3யா, 9 வேதமா? அப்ப வேதாத்திரி மகரிஷி. ஒரு ஜாதகம் பாருங்க, குருவும் சூரியனும் ஒன்னா இருக்கு. இது எங்க இருக்கு? 9ஆம் இடத்துக்கு தொடர்பு. குருவும் சூரியனும் 9ஆம் இடத்துக்கு தொடர்பு. 9ஆம் இடம் தான் பெயர் புகழ். 9ஆம் இடம் தான் பெயர் புகழ். 9ஆம் இடத்துக்கு தொடர்பு. இந்த 9ஆம் இடம் கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல துலாம் வீடு, தராசு வீட்டுல இருக்கு. கும்பலக்கணங்க ஐயா. கும்பலக்கணத்துக்கு 7 கூடயும் சூரியன். கும்பலக்கணத்துக்கு 7 கூடயும் சூரியன். கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல, கும்பலக்கணத்துக்கு 2க்கும் 11 கூடிய குரு துலாம் வீடு, தராசு வீட்டுல இருக்காரு. அவருக்கு வருமானம் இல்ல, வியாபாரம் இல்லைங்காரு. அவர் நெல்லை மடத்துக்காரரு. அண்ணாச்சி என்ன வருமானம் இல்ல, என்ன பண்ண அப்படின்றாரு. பாருங்க, துலாம் தராசு வீடு, நீங்க வேற பாக்கீங்க. அவர் எங்க கடை வச்சிருக்க? எங்க சென்னையில, ஊர் திருநெல்வேலி. நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏதோ பூஜை கீஜை செய்யணுமா? அண்ணாச்சி சும்மா இருங்க, நான் சொல்லுதே கேளுங்க. நேர விருதுநகர் போங்க. விருதுநகர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க திருப்புகழ் சுவாமிகள்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க போய் சும்மா சாமி கும்பிட்டாங்க போங்க. சரியாமா அப்படின்னா, நீங்க போங்க. சூரியன் தான் குருவும் குரு ஆசிரியர் அப்படின்னு தானே போடுதோம். அப்ப குரு சூரியன்,
திருப்புகழ் 9ஆம் இடம் புகழ், திருப்புகழ் சுவாமிகள் மாறுபடும். என்னுடைய பரிகாரம் வித்தியாசமானது. இது நான் கொடுத்த கலை அல்ல, எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ரத்தமும் நாடியும் சதையும் ஜோடமும் என் குருமார்கள் இட்ட பிச்சை. அவ்வளவுதான். அது மிகச்சரியா. அஸ்திரம் இருந்தாலும் பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த நேரத்துக்கு அது வருங்க. நேரத்துக்கு எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நான் என்ன செய்யறது? எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஆப்போசிட்ல இதோட மோசமானதுதான் உங்களுக்கு பிளைண்டாவே ஆக்கிட்டு போயிடுது. இருட்டாக்கி பாடா படுத்திடுவாங்க. அப்புறம் விடணும் இல்லை. நானு 10 நாள் தள்ளி வச்சனால இது என்ன ஏது பாத்தலாம்னு சொல்லி பாத்துருவேன். எனக்கு டியூன் ஆகாது. யோசிக்கணும்ல, என்ன பண்ண சொல்லுங்க. வெளிநாட்டுக்காரங்களோட அப்ரோச் எப்படிங்க இருக்கு? நீங்க 2 நாட்டு இந்தியாவில் உள்ள எல்லாரையும் பாக்குறீங்க, வெளிநாட்டுல தொடர்புலையும் நீங்க பாத்துட்டீங்க. அவங்க என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்க? சொல்ற விஷயங்களை எப்படி செய்யறாங்க? அவங்க நல்லா பண்ணா 100% செய்வாங்க. 100% செய்வாங்க. பெரிய பெரிய மனிதர்களுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். வெளிநாட்டுல பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். என் திரைத்துறையில இருக்கிறவங்க நிறைய பார்த்துருக்கேன். ஜாதகம் அவங்க இறை நம்பிக்கைன்றது பெரிய எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. நம்ம செத்தா என்ன ஆகும் புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. வெளிக்காட்டிக்காம சொல்லிக்கலாம், வேணாம் கம்பு சுத்திக்கலாம், தைரியசாலின்னு. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு அவங்க கையில இருக்கு, நம்ம கையில எதுவுமே இல்லை. இந்த கலை வந்து இது நான் கண்டுபிடிச்ச கலையாது. இறைவன் என் குருமார்களுக்குள் புகுந்து என்னை அவங்களெல்லாம் லிங்க் பண்ணி எனக்கு கொடுத்த கலை இது. அவங்க மேல மீடியா அவங்க மேல பட்டதுனால அவங்க எல்லாம் இன்னும் நிறைய ஆக்டிவேட் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லணும்ல வந்து எனக்கு குருமார்கள் கிடைச்ச வரம். அவங்க இல்லைன்னா நான்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னும் அப்படிதான் சொல்றேன். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றேன்ல, வர்றத சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுவும் அந்த வீட்டை சுத்தமா வச்சிருந்ததுனால அவங்க வந்து தங்கி சொல்லிட்டு போறாங்க. இங்கே சுத்தம் இருந்ததுன்னா சரியா வராது போயிடுவாங்கல்ல உங்களுக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, நல்லா இன்னொரு கான்செப்ட். இன்னொன்னு, ஒரு சித்தரம்மா, சேலம் மாயம்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க. அவங்க கூட உயிர் வாழ்ந்தவங்க, ரொம்ப காலம் வாழ்ந்தவங்க. அவங்க கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சேலம் மாயம்மா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நிர்கதியான ஒரு சூழல் வந்துச்சு. அந்த நம்ம ஐயாவை பார்த்ததுக்கு அப்புறம், பிச்சை சுவாமிகளை பார்த்ததுக்கு பிறகு அந்த சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் மீண்டு வெளியில வர்றேன். திருப்பியும் ஒரு பிளாக் ஆகுது. நான் வெளியில வரக்கூடாது, நான் வெளியில மீடியாக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாம் அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும், ஜோதிடத்துறையில இருக்கும். அது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கை. அப்போ அந்த நிலையில எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வத்தராயிருப்புன்னு ஒரு ஊர். அங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சகோதரன், அருமையான ஒரு சகோதரன், என்னுடைய மாணவர்னு சொல்லக்கூடாது, என்னுடைய அன்பு தம்பி சகோதரன். அதுக்கு சாமி நல்ல வற்றாத இருப்பு தான் வத்ராயிருப்பு பாரு. ஆமா, வற்றாத இருப்பு. அங்க எனக்கு ஒரு உடன்பரவா சகோதரன். அவர் வந்து என்னன்னு இவ்வளவு பெரிய நாலேஜ் வச்சிருக்கீங்க, என்னன்னு நீங்க அம்மாட்ட வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அம்மாவை நான் சந்திச்சது வந்து தென் மாவட்டத்துல தான். ஃபர்ஸ்ட் போன்ல பேசுறேன். அம்மாட்ட போய் இவர் இங்கிருந்த போய் போனை கொடுக்குறாரு. குற்றாலம் பகுதிகளில் வாங்கிட்டு, மாயம்மா சொல்லு மாயம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க வயசு என்ன, என் வயசு என்ன, பா சொல்லுங்கம்மா அப்படின்னு. இந்த வீட்டுல இருக்காத மாயம்மா, கல்லுக்குள்ள தேரை இருக்கு மாயம்மா. நான் குடியிருக்கிற வீட்டுல கல்லுக்குள்ள தேரை இருக்கு. ஏன்னா நான் வாங்கின வீடு கோயம்புத்தூர்ல 1 சென்ட் தான். அது பழமையான வீடு, அதை இடிச்சு நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அசி வரதுக்குள்ள அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணல. அப்ப நீ கிளம்பி வா மாயம்மான்னுச்சு. நேரில் பார்க்க முடியும். அப்படியே கிளம்பி இங்க இருந்து போயிடுறேன். போனோடனே பார்த்தோன்னே எனக்கு தலையை பிடிச்சி இழுத்து ஒற்றையா அட்டி முதுல 95 வயசுக்கு மேல இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அடிக்கிற அவ்வளோ உரம். 98 அப்ப 95 வயசு இருக்கும். ஓங்கி அடி, சரியான அடி அடிச்சு தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சு, போயிட்டு வா மாயம்மா, சரியா இருப்போம், அந்த வீடை வித்துரு, என்கிட்ட காசு இருந்தா கொடுத்துருவேனே மாயம்மா, 95 வயசு என் கடனை தர்றேன்னு அந்த அம்மா. என்னத்த நான் சொல்ல, எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. மா பெரிய கடனாளி இருக்க, சரியா இருப்போ, ஒரு 10 தடவை வந்து என்னை பாருன்னுச்சு. 6ஆவது தடவை வரும்போதே சித்தி ஆயிட்டேன். நான் ஆதல்ல வந்து பெரிய லெவலுக்கு வந்து, அதுக்கப்புறம் ஆதல்ல ஏகப்பட்ட அந்த விஷயங்கள்லாம், ஒரு போட்டி பொறாமைகள், அந்த சகஜோர்களால பிரச்சனைகள், போவேன் மனசு வந்து என்னம்மா அப்படின்னு திருப்பி ஒரு அடி அடிக்கும். அவங்க இருக்காங்களே
இருக்காங்க, ரொம்ப முடியாம இருக்காங்க. இப்போ பிரயாணங்களை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதிகமாக யாரையும் பார்க்கறது இல்லை. அவங்க ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவங்க இப்போ 100 கிட்ட போயிடுச்சு. அவங்கெல்லாம் என்னைய வந்து சரி, எனக்கு இந்த இடத்துக்கு உயிர் ஊட்டிய மகான்கள். ஒரு படத்துல 100 பேரை உயிர் கொடுத்து 100 பேரை மேல கொண்டு வருவாங்க. நான் இன்னைக்கு இருக்கேன்னா இவங்க இத்தனை பேர் லைஃப்ல எனக்கு லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இதுல என்னன்னு கேளுங்க, எனக்கு சந்திரனும் மாந்தியும் 4ஆம் இடத்துல இருக்கும். லக்னாதிபதி சாரத்துல 8 கூடையவரும் 12 கூடையவரும் பார்வை செய்வாங்க. சந்திரன் தான் அம்மா. சரியா? சந்திரனுடைய டிகிரியும் ராகியுடைய டிகிரியும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும். அப்ப மாயம்மா. சித்தர்களுடைய வழிபாடு செய்யறதுக்கு ஜாதகம் அமைப்பு இருந்தாதான் பண்ண முடியும். நான் சேலம் மாயம்மா சமாதிக்கு ஏற்கனவே போயிருக்கேன். ஆனா அவங்க கூட வாழ்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களோட சிஷ்யா தான் அவங்க கூட இருந்து அவங்க கூட அவங்க பேசி சமகாலத்துல இருந்திருக்காங்க. சமகாலத்துல அவங்க கூட இருந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறாங்க. அம்மா சமாதியாகி பல வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க கூட அவங்க பேசுறாங்க. அதே மாதிரியே சித்தருடைய அனுபவம். எனக்கு லக்னத்துல சனி. நான் ரிஷப லக்னம் 9 கூடையவர் லக்னத்துல, 12 கூடையவர் 6 கூடையவர் தொடர்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் 9ஆம் இடம் தான் பேர் புகழ்னு சொல்லிட்டேன். புகழ்னு பேர் கொண்டவர் என்னுடைய நண்பர். அவரு அண்ணே வாங்கண்ணே சேலம் அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கு போவோம். சேலத்துல அப்பா பைத்தியசாமி அங்க போய் அண்ணா நான் சாப்பிட்டுருக்கேன். இது எல்லாமே அந்த ஒரு 6 மாசத்துக்குள்ள வரிசையா நடக்குது. அந்த திண்டுக்கல்ல நம்ம பிச்சைசாமிகளை பார்த்தது, நம்ம பார்த்தது, அவங்கள பார்த்தது, மட்டன்னு அந்த பிச்சைசாமிகளை பார்த்து ஒரு 10ஆவது நாள் 15ஆம் நாள் தான் அந்த பத்திராயர் போய் சேர்ந்த. அவர் எங்க படிக்கிறக்கா வர்றாரு திண்டுக்கலுக்கு. என்னண்ணே இவ்வளவு நாளாச்சு வச்சுக்கிட்டு என்னண்ணே வாங்கன்னு சொல்லி கூட்டு போறாரு. ஒரு 10ஆவது நாள் அம்மா அவங்கள பாக்குறோம், மாயம்மா பாக்குறோம். சரி, அது முடியுது. அடுத்தடுத்து தொடர்ந்து அப்பா பைத்தியசாமி கோயில் தொடர்ந்து நடக்குது. அந்த தொடர்ந்து நடந்த நிகழ்வு அப்படி என் தலையெழுத்தை மாத்துது. அப்ப என் குருநாதர் முதல்ல கொடுத்த அந்த பாபநாசம் போய் நான் செய்யறேன். சில பரிகாரங்கள்லாம் செய்யறேன். இன்னும் பேர் கொண்டவங்க வருவாங்க போவாங்க அந்த இடத்துல எல்லாம் செய்யறேன். எல்லாமே மாறி என்னோட லைஃப் எல்லாமே மாத்திருச்சு. இன்னும் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி போனேன். ரொம்ப மனசு சோர்வாகி ரொம்ப இதா இருக்குமா அப்படின்னு. மாயமா அப்படின்னு எல்லாரும் மாயமாகுவாங்க. போனோடனே அடி அடிச்சாங்க, மூஞ்சில தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கும் நிறைய கர்மா பிரச்சனைல இருக்கும்ல. இதுக்கு நான் அப்ப என்ன கைமாறி செய்ய போறோம்? அப்ப நம்ம ஜாதகத்துல யார் யார் மூலமாக கர்மாக்கள் தீரும்னு ஒண்ணு இருக்கு. இந்த டாக்டர்கிட்ட போனாதான் வியாதி குணமாகனு இருக்கா இல்லையா? இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, ஒரு அம்மா வந்து காய்ச்சல் தொடர்ந்து வைத்தியம் பாக்குறாங்க. நிறைய காய்ச்சல் குணமாகவே இல்லை. நான் என்ன சொல்றேன் பாருங்க, பச்சை தண்ணியில சுடு தண்ணியில பச்சை தண்ணி ஊத்துங்க. கண்ணாடி பாட்டில்ல சூரியன் தான் வைத்தியர், சூரியன் தான் டாக்டர். கண்ணாடி சூரியன் கண்ணாடி, சந்திரன் தண்ணி. சுடு தண்ணியில பச்சை தண்ணி ஊத்துங்க. 1/2 டம்ளர் கொதிக்கிற சுடு தண்ணியில பச்சை தண்ணி ஊத்துங்க. ஒரு நாள் முழுக்க ஒரு 10 தடவை 15 தடவை செய்யுங்க. காய்ச்சல் இறங்கிடும். இன்னும் பேர் கொண்ட டாக்டர் இருப்பாரு, போய் பாருங்க. யாராவது தினகரன் யாராவது டாக்டர் இருப்பாங்க, அல்லது ஆனந்தன் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட 2 மாத்திரை எழுதி வாங்கி சாப்பிடுங்க. அவங்க போங்க. என்ன சார் இவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, ரெக்கவரியால நீங்க என்ன போய் தண்ணி சுடுதண்ணில போய் பச்சை தண்ணி ஊற்றுறீங்க? உடம்பு சூடா இருக்கு. உடம்பு சூடான என்ன பண்றோம்? பச்சை தண்ணி ஊத்துறமா இல்லையா? குளிர்ச்சி. ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்றது அது செய்யுங்க. ஜுரகர ஈஸ்வரர் அந்த கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு காணிக்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாக்டரை போய் பாருங்க. ஒண்ணு ஆனந்தன் அல்லது தினகரன், இந்த மாதிரி பேர் கொண்ட டாக்டரை போய் பாருங்க. கரெக்டா ஆனந்தன்கிற டாக்டர் சிக்கிடுறாரு. போய் அவர் ஒரே ஒரு ஊசி தான் போட்டிருக்கு, காய்ச்சல் சுத்தம் பண்ணி வச்சு. அப்ப அந்த நேரம் அவங்க நம்மகிட்ட வரணும். சரியா நாம அவங்களுக்கு பலன் சொல்லணும், இந்த விஷயத்த சொல்லணுங்கிறத ஆல்ரெடி இறைவன் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. டிசைடட். ஆமா, இப்ப இளையராஜா பிறக்கிற முன்னாடி வேற இசையை கேட்டுக்கிட்டு இருந்தோம். உண்டா இல்லையா? அவர் சொல்ற உண்மைதான். நீங்க இந்த இசையை கேட்கணும்னு ஆல்ரெடி இறைவன் டியூன் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அது உண்மை. எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிடறாங்க. அப்பப்ப அந்த கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி அவர் ஒரு சித்தர் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா ஐயா, அதாவது நம்ம கொல்லூர் மூகாம்பிகா அவர் கூட இருக்காரு. இல்லைன்னா இல்ல ஐயா, நான் இத்தனை வருஷம் பிறந்து நான் அந்த ஜனனி சாங் கேட்டது எந்த காலகட்டம், நான் கொல்லூர் போனது எந்த காலகட்டம், நான் வாழ்க்கையில எல்லா இன்பம் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சு, நான் அந்த மொபைல் நம்பரை வச்சு சொல்லி, செல்போன் நம்பரை வச்சு பணம் சொல்லி அது ஹிட் ஆகி என் நண்பர்கிட்ட சொல்றேன். அதே என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரசாத், கொல்லூர் போகணும் ஏற்பாடு பண்ணுங்க. அன்னைக்கு போக ஆரம்பிச்சது. ஓடிட்டு இருக்கேன், மாசம் ஓடிட்டு இருக்கேன். இந்த 2 மாசமும் போகல. முகாமே என்னை கூப்பிடல.
அது மாதிரி அன்னபூர்ணியும் போய் டச் பண்ணிட்டு வந்துருங்க காசி போனீங்கன்னா. அடிக்கடி காசி அன்னபூரணியை பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி பிரபஞ்சம். இந்த காலகட்டங்களுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும். நீங்களே சொல்லுங்க, கொஞ்சம் முடி முளைச்சாப்புல இருக்குது. நான் 15 நாள் 10 நாள் முடி எடுத்துட்டேன். சிலிர்த்த சிறப்புன்னு சொன்னாங்களே, சித்தர்கள் பற்றி பேசணும்னாலே அகம் குளிரும். அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. சித்தர்கள் போய் அமைதியாக தான் இருக்கும். சித்தர்கள் உங்கள் கூட உங்களுடைய தடைகளை உடக்குன்னு முடிவு பண்ணிட்டா எத்தனை பேர் வந்து அந்த தடையை உடச்சி கொடுத்துருக்காங்க பாரு. அவ்வளோ பெரிய தடை இருந்திருக்கு. மழையாக இருந்ததை சில்லாக்கிட்டீங்க. ஏன்னா அவங்க இருக்க பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் அவங்க போய் அவங்க சொன்ன விஷயங்களை நேரம் வந்ததுன்னா கரெக்டாக ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுறாரு, யார் மூலியமாக போயிட்டு வந்துடுறீங்க. இது மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்களும் ஏற்படுத்தி தந்துட்டுருக்கீங்க. சிறப்பான அனுபவங்களை தந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். நியூஸ்7 நேயர்கள் நிர்வாக இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அத்துணை கலைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம வந்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். இது நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒவ்வொரு இதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு வெற்றியை தரும். பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.